கட்டு சிங்கி மீட்ஸ் ஃபேவரட் கிரிக்கெட்டர். அது சாயந்தர நேரம். கட்டு சிங்கி ரெண்டு பேருமே அப்பா கூட உட்கார்ந்து கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா டோர் பெல் அடிக்குது. யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுதே. நான் போய் யாருன்னு பாக்குறேன். டோர் ஓபன் பண்ணி பார்த்ததோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அங்க வந்திருக்கிறது அவங்க அப்பாவோட தம்பி, அவங்களோட விஜய் சித்தப்பா. ஹேய் விஜய், வா வா உள்ள வா. உன்னை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சித்தப்பா நீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்க சித்தப்பாவை ரெண்டு பேருமே போய் கட்டி பிடிக்கிறாங்க. ஏய் கட்டு சிங்கி, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நாங்க நல்லா இருக்கோம் சித்தப்பா. வாங்க, டிவில மேட்ச் வருது, நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஆமா ஆமா வாங்க, இல்லனா மிஸ் ஆயிடும். என்ன? சரி சரி வாங்க வாங்க. அப்புறம் சித்தப்பா, கட்டு, சிங்கி, அதுக்கப்புறம் அப்பா மூணு பேருமே மேட்ச் பாக்குறாங்க. அப்புறம் அம்மா சித்தப்பாக்காக நாஷ்டா கொண்டு வராங்க. அப்பாவும் சித்தப்பாவும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் விஜய், என்ன நீ திடீர்னு நீங்க வந்திருக்க? அது இப்ப மும்பையில் தான் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் தானே? நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனேஜர், அதனால நான் இங்க தான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படியே நான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன், அதான் வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் விஜய் நீ. சரி இந்தா இது எடுத்துக்கோ. அப்பா சித்தப்பா கவனிக்கிறாரு. கட்டு சிங்கி ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா அந்த மேட்ச பாக்குறாங்க. ஏய் கட்டு சிங்கி, உங்க ரெண்டு பேருக்கும் கிரிக்கெட் மேட்ச் பத்திலாம் தெரியுமா என்ன? சொல்லுங்க. ஆமா சித்தப்பா, வேற என்ன, எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வருஷம் நாங்க மேட்ச் பாக்குறதுக்காக ஸ்டேடியம் போயிருந்தோம். இந்த வாட்டி அப்பா வேற கொஞ்சம் பிஸியா இருக்காரா, அதனாலதான் போக முடியல. கட்டு சிங்கி சொன்னதை கேட்டு அவங்க சித்தப்பா ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு கட்டு சிங்கி கிட்ட சொல்றாரு, சரி பசங்களா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு? கட்டு சிங்கி அப்படி கேட்டதும் ரெண்டு பேரும் யோசிக்காம இப்படின்னு சொல்றாங்க, வேற யாரு, வெறும் விராட் கோலி சார் மட்டும்தான். சபாஷ் குழந்தைங்களா. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது சர்ப்ரைஸா? என்ன சித்தப்பா அது? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன சர்ப்ரைஸ்? பசங்களா, உங்க ரெண்டு பேருக்கும் நான் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பதிலா நான் உங்க ரெண்டு பேரையும் நாளைக்கு மேட்சுக்கு கூட்டிட்டு போக போறேன். அது மட்டும் இல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் விராட் கோலி சார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் நல்ல அதிர்ஷ்டம் இருந்தா நாளைக்கு கண்டிப்பா அவரை மீட் பண்ணலாம். அவங்க சித்தப்பா சொன்னதை கேட்ட உடனே பசங்க ரெண்டு பேரும் எக்ஸைட் ஆயிடுறாங்க. அவங்களால நம்பவே முடியல. என்னது, என்ன நம்ம நிஜமாலே விராட் கோலி சார் பார்க்க முடியுமா? என்னால நிஜமாலே நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க சித்தப்பா? அப்பா அம்மா கேட்டிங்களா சித்தப்பா என்ன சொன்னாருன்னு சொல்லி? பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் நிஜமா ரொம்ப லக்கி தான். அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டரை பார்க்க போறீங்க. பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் நிஜமாலே ரொம்ப லக்கி தான். சரி குழந்தைங்களா, நான் இப்ப கிளம்பணும். நாளைக்கு காலையில உங்களை கூட்டிட்டு போக நான் வரேன், சரியா? நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சித்தப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி சீக்கிரமா போன் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு கூப்பிடுறாரு. என்னது, நிஜமாலே நீங்க ரெண்டு பேரும் விராட் கோலி சார மீட் பண்ண போறீங்களா கட்டு சிங்கி? ஆமாங்குட்டி, நிஜமாவே எங்களோட சித்தப்பா ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் இல்ல, அவருக்கு நிறைய பேரு தெரியும் தெரியுமா? கட்டு சிங்கி, நீங்க விராட் கோலி சாருக்கு எங்க சார்பா வணக்கம்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்காக ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வரீங்களா? சரி பண்டி, நாங்க ட்ரை பண்றோம். அப்புறம் கட்டு ஜிங்கி, நீங்க ரெண்டு பேரும் விராட் கோலி சாரை பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஆஹா ஹரி, சிங்கி, ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நாம லாஸ்ட் டைம் ஸ்டேடியம் போயிருந்தோம்ல, அப்ப நாம விராட் கோலி சார் பேர் போட்ட ஜெர்சி வாங்கணுமே. நாம இந்த வாட்டி ஏன் அதை போட்டுட்டு போக கூடாது? வாவ் கட்டு, செம்ம ஐடியா தெரியுமா? சரி வா, நாம அம்மா கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரோட ஜெர்சியை எடுத்து வைக்க சொல்லலாம். ஆனா அம்மா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கிச்சன்ல இருந்து அம்மா சொல்றாங்க, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் கட்டு சிங்கி, நான் எடுத்து வச்சிடுறேன், சரியா? தேங்க்ஸ் மம்மி. அப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு கட்டு சிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ராத்திரியும் ஆயிடுச்சு. கட்டு சிங்கிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படியாவது தூங்கணும்னு ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்க. மறுநாள் சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க சித்தப்பா வர்றதுக்குள்ளவே அவங்க ரெண்டு பேரும் விராட் கோலி ஜெர்சிய போட்டு ரெடி ஆயிடுறாங்க. அதுக்குள்ள அவங்க சித்தப்பாவும் கார்ல வந்துடுறாரு. வந்து அவங்களுக்காக ஆன் அடிக்கிறாரு. கட்டு ஜிங்கி, வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. சித்தப்பா வந்துட்டாரா? ஏ வாவ், உங்க ரெண்டு பேரோட ஜெர்சி ரொம்ப நல்லா இருக்கே.
விராட் கோலி சாருக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரி வாங்க சித்தப்பா கிளம்பலாம். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு டைரக்டா அவங்க ஸ்டேடியம்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கிய அவங்க உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. மேட்ச் ஆரம்பிக்க போகுது. கட்டு சிங்கி உட்கார்ந்து ஷோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. ஏய் சிங்கி அங்க பாரு, விராட் சார் பார்க்க எவ்வளவு குட்டியா தெரியறாருல. எனக்கு என்னன்னா வெறும் மேட்ச் முடிஞ்ச பிறகு சீக்கிரமா அவரை போய் நேர்ல மீட் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான் கட்டு. எனக்கு நிஜமாலே ரொம்ப நர்வஸா இருக்கு சிங்கி. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஹே அவங்கள பார்த்த உடனே நாம ஹலோ சொல்லணும். கண்டிப்பா சிங்கி. கட்டு சிங்கியோட எக்ஸைட்மெண்ட்ட பார்த்து அவங்க சித்தப்பா கூட ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா பார்த்துட்டு இருக்கும் போதே சீக்கிரமா மேட்சும் முடிஞ்சிடுது. இப்ப கிரிக்கெட் கிங் ஆகிய விராட் கோலி சார பாக்குறதுக்கான நேரம் வந்துடுச்சு. சித்தப்பா பசங்களை 2 பேரையும் கூட்டிட்டு போறாரு. அங்க ஏற்கனவே விராட் சார் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. ஹலோ சார், இவங்க கட்டு ஜிங்கி. இவங்க 2 பேரும் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஹலோ சார் அப்படின்னு சொல்லி அவன் ஹேண்ட்ஷேக் பண்றதுக்காக கை நீட்டின உடனே விராட் சாரும் கை கொடுத்து ஹேண்ட்ஷேக் பண்றாரு. ஹலோ கட்டு. ஹலோ சார், நான் கூட உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். ஹலோ ஜிங்கி. பசங்களா, உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா சார், எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமா ஆமா, அப்புறம் அப்பா கூட எங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்திருக்காரு, எங்களுக்கு தெரியும். ஓ வாவ். அப்படின்னா நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நல்ல கிரிக்கெட்டரா வருவீங்க. அதுக்கு நீங்க நல்லா முயற்சி பண்ணணும். என்னது? என்ன உண்மையாவா? ஏன் கூடாது? அப்புறம் சார், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குட்டி, ஹரி அப்புறம் பண்டி உங்களை கேட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் ஹலோ. அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஆட்டோகிராஃப் வேணும் தானே? அது என்னன்னா சார், நீங்க என்னோட இந்த ஜெர்சி மேல நீங்க எங்களுக்காக ஆட்டோகிராஃப் பண்ணி தரீங்களா? நாங்க இத பத்திரமா வச்சுப்போம். கண்டிப்பா கட்டு, வாங்க போடுறேன். அதுக்கப்புறம் விராட் சார் கட்டு சிங்கியோட ஜெர்சி மேல ஆட்டோகிராஃப் போட்டுடுறாரு. கட்டு சிங்கி, விராட் சார் 3 பேரும் நின்ன மாதிரி சித்தப்பா அவங்களோட போட்டோஸை கிளிக் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட அந்த போட்டோஸை கிளிக் பண்றாங்க. பசங்களா, உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் கடுமையா உழைச்சிங்கன்னா கண்டிப்பா முன்னேறலாம். ஒரு நாள் நான் உங்களை பார்த்து உங்ககிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போவேன். ஓகே? கட்டு சிங்கிக்கு விராட் சார் சொன்ன அந்த வார்த்தைங்க ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஓகே சார். சரி பசங்களா, நண்பர்களே, பை பை நண்பர்களே அப்படின்னு சொல்லி விராட் சார் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சித்தப்பா கூட பசங்க 2 பேரும் கூட ஸ்டேடியம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. என்னால நம்பவே முடியல, விராட் சார் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு. கட்டு, அவர் நமக்கு ஆட்டோகிராஃப் கொடுத்தாரு. நம்ம கூட அவரை போட்டோஸ் கிளிக் பண்ணாரு. செம்மல்ல? ஆமா சிங்கி, என்னால வெயிட்டே பண்ண முடியல. சீக்கிரமா வீட்டுக்கு போய் அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே சொல்லணும். ஆமா கட்டு, நாம சித்தப்பாக்கு நன்றிய சொல்லணும். ஏன்னா அவரால தான் இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சித்தப்பா. வெல்கம் பசங்களா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். உங்களுக்காக அம்மாவும் அப்பாவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி வீட்டுக்கு போறாங்க. விராட் கோலி சார் மீட் பண்ண ஸ்டோரிஸ அவங்களுக்கு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.